ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஆக்சுவலா வந்து இப்போ ரீசென்ட்டா லைக் இந்த ஏஐ வீடியோஸ்ன்றது ஜெனரேட் பண்றாங்க இல்லையா? மேக்ஸிமம் 18+ இருக்கிறவனுங்களும் ஜெனரேட் பண்றானுங்க. அது இல்லாம மேபி இருக்கலாம். சின்ன பிள்ளைங்களும் பண்ணலாம். அவங்க நல்ல விஷயத்துக்காகவும் நெறைய இது பண்றாங்க. லைக் அவங்களுடைய காலேஜ், ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் ஸோ இந்த மாதிரியான சில திங்ஸ்க்காகவும் ரெடி பண்றாங்க. அண்ட் ராஜராஜ சோழன வச்சுலாம் ஏதோ ரெடி பண்ணாங்கன்னு நெனைக்கிறேன். அதெல்லாம் பார்க்குறது ஓகே. நல்லா இருந்தது. ஸோ அவங்கலாம் பேசும்போது ஒரு ரீகிரியேஷன்ன்றது அவங்க இருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி ஓகே ஃபைன் நல்லா தான் பண்றீங்க. அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா நெகட்டிவ் ஃபேக்டர்ன்றது என்னன்னா 90% நெகட்டிவ் தான்டா ஃபாலோ பண்றீங்க அப்படின்ற மாரி இருக்கு. என்னன்னா ஒரு தப்பான வார்த்தைகள் பேசுறது, லைக் வந்து தப்பான அப்யூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, அதெல்லாம் ஜாலியா பண்றீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன் அத அப்படி பண்றீங்க? உங்களுடைய மைண்ட் செட் வந்து அவ்ளோ கேவலமா போயிடுச்சா? இல்ல வந்து ஆடியன்ஸ் மைண்ட் செட்லாம் கேவலமா தான் இருக்குன்னு நெனச்சுட்டு பண்றீங்களா? இல்ல அதெல்லாம் ஒரு ட்ரெண்டுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியவே இல்ல. நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க? அப்படின்ற மாரி. ஸோ இது ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நியூஸ் ரீடர வச்சு தப்பு தப்பா பேசுறதா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு யாரோ ஒரு அந்த சூப்பர் ஹீரோஸே எடுத்துப்போமே. நான் அவ்ளோ நாளா பார்த்த சூப்பர் ஹீரோஸ்லாம் இப்போ ஒரு மாரி கெட்ட வார்த்தை பேசுறது எனக்கே கேட்க வைக்கலடா. ஏன்டா டேய்! சும்மா இருக்க முடியல. அ நல்லா ஆட்டிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. அப்படிதான் இருக்குது. ஆக்சுவலா வந்துட்டு என்னன்னா, ஓகே இதெல்லாம் பண்ணாதீங்க. அதுதான் பெட்டர். எனக்கு தெரிஞ்சு வந்து அத முடிஞ்ச அளவுக்கு குட்டான ஒரு மைண்ட் செட்டுக்கு, குட்டான ஒரு ஃபீல் குட்டா ஏதாவது பண்ணுங்கடா. அத வச்சு ஒரு சின்னூண்டு மூவிஸோ, இல்ல அத வச்சு சின்னதா ஏதாவது ஒரு கன்டென்ட்டோ, நல்ல கன்டென்ட்டா ரெடி பண்ணுங்க. அத விட்டுட்டு இவனுங்க என்ன தெரியுமா பண்ணுவானுங்க? இப்ப நான் பேசினேன்ல, இதையே வந்துட்டு ஏஐ ரெடி பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் இல்ல. பண்ணுவானுங்க இவனுங்க. அந்த மாரி தான் இருக்கானுங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏஐ கிட்ட இருந்து இவனுங்க லைக் நெறைய கத்துக்கிறானுங்களோ இல்லையோ, இவனுங்க கிட்ட இருந்து இந்த ஏஐ முதல்ல காப்பாத்தணும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. அது வந்ததுலேருந்து எல்லாமே டெஸ்ட்ராயிங்ல போயிட்டு இருக்கும் அப்படின்ற மாரி இருக்கு. டெஸ்ட்ராயிங் இன் செகண்ட்ஸ் இல்ல, டெஸ்ட்ராயிங் இன் மில்லி செகண்ட்ஸ்னு கூட எடுத்துக்கோங்க. இல்ல ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் எப்படி வேணா வச்சுக்கோங்க. அது நமக்கு தெரியல. பிசிக்ஸ்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அதனால வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு குட் திங்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க போதும். அவ்வளோதான் கேட்டுக்கிறேன். வரட்டா?